என்ன பிராண்ட் வந்து யூஸ் பண்றீங்க அப்படிங்கறத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஹே गाइस, இது உங்க இன்ஃபோ ஃபீடர், திஸ் இஸ் நோஃபல். இதுக்கு முன்னாடி Realme சைடுல இருந்து லான்ச் பண்ண Realme Buds Classic கூட அன்பாக்சிங் ரிவ்யூ வந்து போடுறோம். இப்போ இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த Realme Buds Classic காம்படிஷனா Redmi ல இருந்து Redmi Earphone இது வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த Redmi Earphones அன்பாக்சிங் ரிவ்யூ, அப்புறம் இந்த Redmi Earphones இந்த ரேட்டுக்கு ஒர்த் அப்படினோ இந்த Redmi Earphones வந்து Realme Buds Classic கூட நல்லா இருக்கு அப்படின்னு தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நீங்க இன்ஃபோ வீடியோஸ்க்கு புதுசா இருந்தீங்க அப்படின்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. நான் வந்து இந்த Redmi Earphone mi.com வந்து வாங்கியிருக்கேன். இது வந்து 400 ரூபாய்க்கு சேல் ஆகுது. இப்போ வாங்க இந்த Redmi Earphones அன்பாக்ஸ் பண்ணலாம். இதுதான் Redmi Earphones பாக்ஸ். ஃப்ரண்ட்ல இயர்ஃபோன்ஸ் அப்புறம் பிராண்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கீழே ஹை டெஃபினிஷன் பேஸ் இருக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க. அது போக ஹை ரெசல்யூஷன் ஆடியோ இருக்கிறதாவும் அலுமினியம் சேம்பர் இருக்கிறதாவும் லைட் வெயிட் அப்படின்னு ஃப்ரண்ட்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சைட்ல திருப்பினீங்க அப்படின்னா அங்க Redmi Earphones மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்படி பின்னாடி திருப்பினீங்க அப்படின்னா அங்க சில டீடைல்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுல வந்து 32 ஓம் இம்பெடன்ஸ் வந்து இருக்கு. அது போக சம் டீடைல்ஸ் மென்ஷன் பண்ணிருக்காங்க. தேவை அப்படினா வீடியோ பாஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. இப்போ பாக்ஸ் ஓபன் பண்ணலாம். ஓபன் பண்ணதும் ஃபர்ஸ்ட் எக்ஸ்ட்ரா இயர்பட்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. நார்மல் பட் செட் ஆகாதவங்களுக்கு இது வந்து யூஸ் ஆகும். இத பக்கத்துல வச்சிட்டு அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா Redmi Earphones வந்து கொடுத்திருக்காங்க. ஒரு மெல்லிசான கவர்ல இருந்து கொடுத்திருக்காங்க. இதுல இருந்து இயர்போன்ஸை வெளிய எடுக்கலாம். இதுதான் Redmi Earphones. இயர்ஃபோன்ஸை தூர வச்சுட்டு உள்ள வேற என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா யூசர் மேனுவல் கைடு வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ Redmi Earphonesக்கு வந்து வரலாம். ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. இது வந்து ஒரு ஆன் இயர் இயர்ஃபோன்ஸ் தான். நான் வந்து ரெட் கலர் வந்து வாங்கியிருக்கேன். இது தவிர ப்ளூ அப்புறம் பிளாக் இன்னும் 2 கலர் வேரியன்ட்ல வந்து வருது. எப்பயும் போல இதோட பில்ட் அண்ட் டிசைன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். டிசைனிங் Redmi ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. இயர்ஃபோன்ஸை டெக்ஸ்டைல் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ரெட் கலரோட இந்த டெக்ஸ்டைல் ஃபினிஷ் பார்க்க ரொம்ப நல்லாவே இருக்கு. டிசைனிங் ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க Redmi. அடுத்து பில்டிங் வரும்போது இதுலயும் குறை சொல்ற மாதிரி இல்ல. அலுமினியம் ஃப்ரேம் வந்து கொடுத்திருக்கிறதால பில்டிங் நல்லாவே பண்ணிருக்காங்க Redmi. பிளேஸ்மெண்ட்ஸ் பார்க்கும்போது கீழே 3.5 mm ஜாக் வந்து கொடுத்திருக்காங்க. Redmi அப்படினு பிராண்டிங் சின்னதா அதிலே வந்து கொடுத்திருக்காங்க. மேல ஒரு கண்ட்ரோல் பட்டன் வந்து கொடுத்திருக்காங்க. அதுக்கு பின்னாடியே மைக் வந்து கொடுத்திருக்காங்க. Realme Buds Classicல மைக் வந்து நம்ம கீழே வந்து இருந்துச்சு. இதுல மைக் வந்து மேல வந்து கொடுத்திருக்காங்க. இதுல ரப்பர் கேபிள் தான் வந்து இருக்கு. இதுவும் நல்ல குவாலிட்டியா தான் வந்து கொடுத்திருக்காங்க Redmi. இது போக இதுல உள்ள கண்ட்ரோல் பட்டனை வச்சு நீங்க சிங்கிள் பிரஸ் பண்றது மூலமா ஆடியோவை ஸ்டாப் பண்ணலாம். டபுள் பிரஸ் பண்றது மூலமா நெக்ஸ்ட் சாங் வந்து போகலாம். லாங் பிரஸ் பண்றதுக்கு மூலமா கூகுள் அசிஸ்டன்ட் வந்து ஓபன் பண்ணலாம். இது போக நீங்க ஸ்கிரீன்ல பார்க்குற நிறைய கண்ட்ரோல்ஸ் வந்து இந்த கண்ட்ரோல் பட்டன் மூலமா நீங்க பண்ணிக்கலாம். அடுத்து கம்ஃபர்ட் அண்ட் ஃபீல் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கம்ஃபர்ட் வரும்போது எனக்கு வந்து இந்த ஹெட்செட் வந்து காதுக்குள்ளே நிக்கல. ஏன்னா எனக்கு ஆன் இயர் இயர்ஃபோன் வந்து செட் ஆகாது. ஆனா நிறைய பேருக்கு ஆன் இயர் இயர்ஃபோன்ஸ் தான் சூட் ஆகும். அதனால இது அவங்களுக்கு வந்து கரெக்டா இருக்கும். அடுத்து ஃபீல் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஃபீல் நல்லாவே வந்து இருக்கு. இதுலயும் குறை சொல்ற மாதிரி இல்ல. அடுத்ததா இதோட சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த இயர்ஃபோன்ஸ் எத்தனை டெசிபல்ஸ் வரை போகும் அப்படின்னு மென்ஷன் பண்ணல. ஆனா நாங்க டெஸ்ட் பண்ண வர சவுண்ட் குவாலிட்டி சூப்பரா வேற லெவலா வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்லணும். ஃபுல் சவுண்ட்ல வச்சு கேட்கும்போது கூட செம்ம லவுடா வந்து இருந்துச்சு. இதுவும் நீங்க எவ்வளவு க்ரௌடான இடத்துல இல்ல சவுண்டான இடத்துல வச்சு இந்த இயர்ஃபோன் யூஸ் பண்ணா கூட செம்ம லவுடா வந்து இருந்துச்சு. Realme Buds Classic கம்பேர் பண்ணும்போது இதுல சவுண்ட் குவாலிட்டி ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. அடுத்ததா டிஸ்டார்ஷன் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா 100% வால்யூம் வச்சு கேட்கும்போது கூட லைட்டா டிஸ்டார்ஷன் கூட இல்ல. ஆனா Realme Buds Classicல 100% வால்யூம் வச்சு கேட்கும்போது டிஸ்டார்ஷன் வந்து ஃபீல் பண்ணோம். அந்த இஷ்யூ வந்து Redmi Earphonesல வந்து இல்ல. அடுத்ததா இதுல பேஸ் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, பேஸும் நல்லா தான் பண்ணிருக்காங்க. Realme Buds Classic கம்பேர் பண்ணும்போது இதுல பேஸ் வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. ஆனா இதுல பேஸ் வந்து நல்லா கான்ஸ்டன்ட்டா வந்து கொடுத்திருக்காங்க Redmi. அடுத்ததா இதுல கால் ரிசப்ஷன் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, கால் ரிசப்ஷன் குறை சொல்ற மாதிரி இல்ல, ரொம்ப லவுடாவே வந்து இருந்துச்சு. இதுல என்ன குறை இருக்கு அப்படின்னா, என்ன குறை சொல்ற அப்படினே தெரியல. இங்க எல்லாமே Redmi வந்து நல்லா பண்ணிருக்காங்க. ஆனா என்ன Realme Buds Classic பேஸ் வந்து இதுல கொஞ்சம் கம்மியாவே இருக்கு. இந்த 400 ரூபாய் பிரைஸ் ரேஞ்சில Redmi Earphones வாங்கலாமா இல்ல Realme Buds Classic வாங்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து உங்களோட பர்சனல் பிரெஃபரன்ஸ் அப்படி தான் சொல்லுவேன். ஏன் அப்படி சொல்றேன்னா, இந்த Redmi Earphones ரொம்ப நல்லா வந்து பண்ணிருக்காங்க. ஆனா Redmi Earphones வந்து இதுல கொஞ்சம் பெட்டரா வந்து தெரியுது. இந்த Redmi Earphones நீங்க எதுக்காகலாம் வாங்கலாம் அப்படின்னா, உங்களுக்கு நல்ல சவுண்ட் குவாலிட்டி வேணும், பேஸும் நல்லா இருக்கணும், பில்ட் அண்ட் டிசைன் நல்லா இருக்கணும். இதெல்லாம் 400 ரூபாயில இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க இந்த Redmi Earphones வந்து வாங்கலாம். Realme Buds Classic அன்பாக்சிங் ரிவ்யூ பார்க்காதவங்க மேல கார்டு கொடுக்குறேன், இல்லாட்டி கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் யூஸ் பண்ணி பாத்துக்கோங்க. எப்பயும் போல இந்த வீடியோ உங்களுக்காக நிறைய எஃபோர்ட் போட்டு பண்ணிருக்கோம். யார் யாரெல்லாம் 400 ரூபாய்க்கு ஹெட்ஃபோன் வாங்க நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கண்டிப்பா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம இன்ஃபோ ஃபீடர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க.